மேஷ லக்னம் துலாம் ராசின்னும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா மேஷத்துக்கு 7வதாக வரக்கூடியது தான் துலாம். அப்போது 7ன்றது என்னது, நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பார்ட்னர்ஸில் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, சக்ஸஸ் கொடுக்கும். கணவன் மனைவியும் இன்கேஸ் அது மேலாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வரப்போடைய கணவரும் வந்து ஒரு நல்ல ஒரு சாந்தமாக இருக்கக்கூடிய, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் இருக்காங்களா, வீக்கெண்டில் வெளில போகிறது வர்றது, அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு டைப்பாக இருக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க. இங்கே என்னென்னா சுக்கரன், செவ்வாய் ப்ளஸ் சுக்கரன் வந்துடா. சரி, நான் அங்கே விஷப்பத்துக்கு சொன்னேன் அதே தான். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. மேஷ லக்னம் துலாம் ராசியில் ஒரு நண்பர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி மேம் இருக்கும்? மேஷ லக்னம் துலாம் ராசின்னும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா மேஷத்துக்கு 7வதாக வரக்கூடியது தான் துலாம். அப்போது 7ன்றது என்னது, நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. பார்ட்னர்ஸில் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, சக்ஸஸ் கொடுக்கும். கணவன் மனைவியும் இன்கேஸ் அது மேலாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வரப்போடைய கணவரும் வந்து ஒரு நல்ல ஒரு சாந்தமாக இருக்கக்கூடிய, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடியவாக இருக்கும். ஸோ நல்ல ஆக்டிங்கான பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஷத்துக்கு துலாம் வந்து ஒரு நல்ல ஆப்டாக இருக்கும். நண்பராக இருந்தாலும் ஆப்டாக இருக்கும். அதுலேயும் அந்த மிடில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் ரொம்ப அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும். மேஷத்துக்கு மேஷத்தில் இருக்க மேஷ லக்னக்காரங்களுக்கு அது ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். அப்போது இவங்கெல்லாம் வந்து என்னென்னா, இது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் இருக்காங்களா, வீக்கெண்டில் வெளில போகிறது வர்றது, அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு டைப்பாக இருக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க. இங்கே என்னென்னா சுக்கரன், செவ்வாய் ப்ளஸ் சுக்கரன் வந்துடா. சரி, நான் அங்கே ரிஷபத்துக்கு சொன்னேன் அதே தான். ரிஷபத்துக்கு சொன்ன பார்த்தீங்களா, ரிஷபராசிக்கு அதே மாதிரி தான். இவங்க என்னென்னா காலையிலேருந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நண்பர்களை கொடுத்து சண்டை போட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுப்பாங்கன்னா சேர்ந்துருவோம் பார்த்தீங்கன்னா, 2 நாள் பேச மாட்டாங்க, அந்த மாதிரி தான். சண்டை போட்டுப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க, அப்புறம் பேசுவாங்க, விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டையுமே இவங்க விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, கூட இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர் பக்கத்தில் இருக்கவங்க கூட அது நல்லாவே உங்களுக்கு ஒரு அமைதலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் துலாம் ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கெரியர் நல்லாயிருக்கும்? இவங்க எந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா துறையை சூஸ் பண்ணலாம். ஓகே. மீடியா துறையை சூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஷைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மீடியான்றது வந்து ஒன்லி ஃபார் நாட் ஆக்டிங் இல்லை, கேமராமேன், லைட்மேன் எல்லாமே சூஸ் பண்ணலாம். யூடியூப் சூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். இவங்களோட பிஸ்னஸே நீங்கள் அதை பேஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸே அழகு சார்ந்தது இருக்கலாம் பார்த்தீங்களா, சிலது யூனிஃபார்ம் சர்வீஸ், இந்த பைலட்லாம் இருக்காங்க, ஆமாம், அப்போ ஏரோநாட்டிக்கல் இருக்கவங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு அதில் ஒரு புதுமை கொடுக்கக்கூடிய தொழில், அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். ப்ளஸ் வந்து இது கலைத்துறையிலே மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, அந்த மாதிரி இது பண்ணலாம். அப்புறம் கெமிக்கல்லையுமே கூட ஒரு புதுவித மிக்சிங் பண்ணி பண்ணக்கூடியது அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் பண்ண ஃபேஷன் டிசைனிங் கூட இவங்க பண்ணலாம். எலக்ட்ரானிக் அந்த மாதிரி கம்யூனிகேஷனுமே கூட இவங்க படித்தாங்க அப்படின்னாலும் அதில் ஒரு புதுமை பண்ணக்கூடியதுக்கான இவங்க வந்து எப்படின்னா, இதோடு இது ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்குமா, இதோடு இது ஜாயின் பண்ணால் ஒரு புதுமையை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்கும். இவங்க கரெக்டாக இத்தனைக்கும் அதுலேயே இவங்க வந்து சந்திரன் வந்து 7ல் அமர்ந்திருக்காருல, இன்கேஸ் அதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ரிலேட்டடாகவே ஃபேமிலி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், 100% ஃபேமிலி நல்லாவே இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சிலர்லாம் பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்கிறோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட வயதாயும் கணவன் மனைவி அவ்வளோ பாண்டிங்கோடு இருப்பாங்க, லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருப்பாங்க. இது எல்லாமே வரக்கூடியது இந்த மேஷத்துக்கு துலாமுடையது ஒரு நல்ல ஒரு பெரிய அமைப்பாக பார்க்கப்படுது, அமைப்பாகவும் இருக்கும். அது ஓகே ஓகே, நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலியோடு இருப்பாங்க, தாத்தா பாட்டி, அப்புறம் வந்து கொள்ளு பேரன், அவங்களோட ஃபங்க்ஷன் பார்க்குறது, இவங்களோட பார்க்குறது, நல்ல ஒரு லாங் இயராக அந்த ஃபேமிலியில் ஒரு பெரியவங்கன்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். இப்போ இந்த ஃபேமிலியிலலாம் பாண்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ இதுலேயே வந்து இன்கேஸ் மேஷ லக்னம் துலாம் ராசியிலேயே செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்று துலாமில் இருந்துட்டோ இல்லைன்னா லக்னத்திலேயே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாமினேட்டிங் கேரக்டர் ஜாஸ்தி இருக்கும், பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும். நான் சொன்னதுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும்.
ஓகே. இது அப்படியே வந்து டோட்டல் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். இவங்க வந்து எடுத்ததுக்கெல்லாம் வந்து சந்தேகம், எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனை, எடுத்ததுக்கெல்லாம் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், நான் சொல்கிறத நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வேண்டாம் அப்படின்ற அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டு 2 பேருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலும் அமைத்துக்கிறது. 2வது இந்த செவ்வாய் சுக்கிரன் இருந்துட்டாலே நான் தான் நான் சொன்னேன், கடன்ன்றது ஒன்று கண்டினியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எது வாங்கினாலும் இஎம்ஐயில் வாங்கலாம், எது வாங்கினாலும் இது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஒரு பொறுப்பு இருந்தாலும் அந்த பொறுப்பு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு 5 லட்சம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பிளான் என்னவோ பேசும்போதெல்லாம் நல்லா பொறுப்பாக எல்லாம் பிளான் பண்ணிட்டு வைப்பாங்க. பட் உள்ளே போகும்போது இல்லை, இவ்வளோ செலவு பண்ணுறோம், இது கொஞ்சம் தானே, இன்னும் கொஞ்சம் தானே, ஒரு 50,000 தானே எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் வேணாம், அது முடியத்துக்குலாம் அடுத்தது கொஞ்சம் ரெடி பண்ணி இன்னும் ஒரு 60,000 தானே அது கொஞ்சம் சரி பண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு 5 லட்சம் பட்ஜெட் 15 லட்சத்தை கொண்டு போயிடுவாங்க. இதில் என்னென்னா, ஹஸ்பண்ட் நீ சொன்ன நான் செஞ்சேன்ல, இப்போ நான் சொல்கிறேன்ல நீ ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதுவே ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள உள்ள ஓடும். ஓகே. அப்படியே பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆயிடும். கேட்டால் நான் செலவு பண்ணுறதை நான் கட்டுறேன், நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஏன்னா 2 பேரும் சம்பாதிப்பாங்க, 2 பேரும் சம்பாதிப்பாங்க, 2 பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, 2 பேரும் ஜாயினாக தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ சொன்ன நான் கேட்கணுன்ற மாதிரி ஓடும். ஓகே. விட்டு கொடுத்து போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இருக்காது. இது அதான் சொன்னேன், பாசிட்டிவ் சைனில் இருந்துச்சுன்னா ஓகே நம்ம ஹஸ்பண்ட் தானே, நம்ம மனைவி ஒய்ஃப் தானே அப்படின்னு இருக்கும். இதுவே மேஷத்தில் இந்த 2 பேரும் செவ்வாயும் சுக்கிரனும் உட்காந்துருந்தாலும் அந்த குணம் வரும். ஓகே. இதே துலாமில் அந்த 2 பேரும் உட்காந்தாங்கன்னா அந்த குணம் வராது. எதனால அப்படி? லக்னத்திலேயே செவ்வாயும் சுக்கிரனும் உட்காந்துட்டு இருக்காங்க, 2 பேரும் தலையேறி உட்காந்துருப்பாங்க, நீயா நானான்ற மாதிரி தான். இதே 7ல் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அது கலத்திர ஸ்தானம். ஓகே. அங்கே உட்காரும்போது அது குணம் வந்து மாறும். ஓகே மேம், சூப்பர் சூப்பர். இப்போ மேஷ லக்னம் துலாம் ராசியில் பிறந்திருக்காங்கன்னா எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? அம்பாலோட வழிபாடு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அர்த்தநாதீஸ்வரர் இருக்கார் பார்த்தீங்களா, சிவனும் பார்வதியும் இணைந்தா போல் அர்த்தநாதீஸ்வரர், இவங்க வழிபாடு எடுத்துக்கலாம். இவங்க வழிபாடு இவங்க வந்து வருடத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். நமக்கு நாமக்கல்லையும் இருக்குது, நமக்கு திருச்செங்கோட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அர்த்தநாதீஸ்வரர் கோயில் வந்து திருச்செங்கோட்டில் இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம், வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம். இங்கே சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்குது அர்த்தநாதீஸ்வரர் இருக்கார், அங்கேயுமே கூட நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை உங்களோட திருமண நாள் அன்று நீங்கள் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். ஓகே மேம், சூப்பர். அதான் வந்து மேஷ லக்னம் துலாம் ராசி என்பவர்கள் வந்து குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழகான தெளிவான விளக்கம் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். கிரெடிட் கார்டு ஓவர் ஜியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.